நான் எப்படி போக போறேன், இந்த பிரச்சனையை எப்படி நான் மேற்கொள்ள போறேன், எப்படி என் வாழ்க்கையில தான் மாறும் அப்படின்னு நீ நினைக்காத. உன்னை கர்த்தர் மாறும்படிக்கு செய்வார். உன்னை கண்டு அது விலகி ஓடும். உன்னை கண்டு விலகி ஓடத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாள்ல உன்னை நடத்தி கொண்டு போகிறார். இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள ஆண்டாக ஜெயிப்பதற்காக உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்றாரு, யோர்தான் பின்னிட்டு திரும்பியதான். யோர்தான் இப்ப என்னாச்சுன்னா பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி போனது காரணம் என்ன? கவனிங்க, அவர்களோடு தேவன் இருந்தார். இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்புவதற்கு ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தார். உடன்படிக்கை பெட்டியை அவர் சுமந்து வந்ததுனால அந்த ஆசோட உள்ளங்கால் அங்க பட்ட மாத்திரத்துல அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பக்கூடியதா இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து ஓடி வந்ததோ அது திரும்பவும் அதே பக்கமாய் ஓடி ஒரு குவியலாய் நிற்கும்படிக்கு வைத்தார். காரணம் என்ன தெரியுமா? உன் கூட தேவன் இருக்கிறார். இந்த ஆண்டு தேவனோடு கூட இருப்பதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். தேவனோடு